கர்நாடகா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உட்பட நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் 24 ராஜ்யசபா எம்பிக்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடக்கவுள்ளது. தமிழகத்தில் ஒருவர் உட்பட மொத்தம் 3 ராஜ்யசபா எம்பிக்கள் தங்கள் பதவிக்காலம் நிறைவடையும் முன் ராஜினாமா செய்ததால் அங்கு இடைத்தேர்தல் நடக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்து வேட்பு மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டன. மத்திய பிரதேசத்தில் மொத்தம் 3 ராஜ்யசபா எம்பிக்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் எம்எல்ஏக்கள் பலத்தின் அடிப்படையில் பாரதிய ஜனதாவுக்கு 2 மற்றும் காங்கிரசுக்கு 1 எம்பி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் பாரதிய ஜனதா 3 வேட்பாளர்களை களம் இறக்கியது. காங்கிரஸ் சார்பில் மீனாட்சி நடராஜன் வேட்பாளராக களம் இறக்கப்பட்டார். தெலங்கானா மாநிலத்தில் அவர் மீது வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் அது குறித்த விவரங்களை அவர் மறைத்து வேட்புமனு தாக்கல் செய்ததாகவும் பாரதிய ஜனதாவினர் தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து மீனாட்சி நடராஜனின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாக தேர்தல் அதிகாரி அறிவித்தார். தேர்தல் அதிகாரியின் இந்த செயலுக்கு காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மீனாட்சி நடராஜனுக்கு எதிராக சம்மன் மட்டுமே உள்ளது. அவர் மீது கிரிமினல் குற்ற வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை. எனவே அது குறித்து வேட்புமனுவில் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என காங்கிரஸ் மூத்த தலைவரும் ராஜ்யசபா எம்பியுமான ஜெயராம் ரமேஷ் கூறினார். தேர்தல் நடத்தும் அதிகாரி பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக செயல்பட்டுள்ளார். இதுகுறித்து தேர்தல் கமிஷன் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாரதிய ஜனதா அதன் அரசியல் விளையாட்டை ஆடியுள்ளது. இதுபோன்ற நடவடிக்கைகள் கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார்.